Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 34:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரை மேன்மைப்படுத்துவதை தவிர வேறு உலகத்தில் நமக்கு சிறப்பு என்ன உண்டு? ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்க தீர்மானியுங்கள். முக மலர்ச்சியோடு உற்சாகமாய் அவரை ஸ்தோத்திரிக்க நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தரை எப்போதும் எல்லா நேரங்களிலும் துதிக்கிற அனுபவத்தை கொண்டவனாய் தாவீது இருந்தான். இளம் வயதிலிருந்தே ஆண்டவரை தேடின, அவரை நேசித்த ஒரு மனிதனவன். அவனுடைய வாழ்க்கையில் கூட பாடுகளும் எதிர்பாராத பயங்கரமான சம்பவங்களும் வரத்தான் செய்தன. எனினும் அவன் அவைகள் ஒன்றுக்கும் பயப்படாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தான். இதன் நிமித்தமாக கர்த்தர் அவன் வாழ்வை பொறுப்பெடுத்து கொண்டார். ஒருவரும் அவனை எளிதில் கீழே தள்ளிவிட முடியாதபடி அவரே அவனை தூக்கி நிறுத்தினார். உயர்வையும் உன்னத ஸ்தானத்தையும் வாழ்க்கையில் அருளி செய்து தம் அடியானாகிய தாவீதை அவர் ஆச்சரியமான விதங்களில் காப்பாற்றினார், கனப்படுத்தினார். சாதாரண கூலி வேலை செய்த ஒரு மனிதன் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவனாய் எப்பொழுதும் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பான். ஒரு சிலருக்கு இது பிடிக்கவில்லை. வீணான எரிச்சல், ஏன் ஒரு பக்கம் அவனை குறித்து பொறாமையும் கூட ஏற்பட்டது. எனவே அவனுக்கு என்னென்ன விதங்களில் தொல்லை கொடுக்க முடியுமோ அவைகளையெல்லாம் கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் துணிகரமாய் செய்து அதன் மூலம் அவன் அப்படி துதிப்பதை நிறுத்த வேண்டும் என்று முயற்சித்தனர். அவனோ எந்த நிலைமையிலும் தன் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதை விட்டுவிடாமல் இன்னும் அதிகமாக வாய்விட்டு அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் இந்த மக்கள் காரணமின்றி அவனை அடித்து காயப்படுத்தினர். சில நல்ல மக்கள் அவனை மருத்துவமனையிலே சேர்த்தார்கள். அங்கும் ஐயோ வலிக்கிறதே என்று புலம்புவதற்கு பதிலாக, ஆண்டவரே உமக்கு நன்றி, என் உயிரை நீர் காப்பாற்றினீரே என்று மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தான். எத்தனை வலி வேதனை சரீரத்தில் இருந்த பொழுதிலும் அவன் வாயோ ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அவரை துதிக்கும் துதியினால் நிறைந்திருந்ததை கண்டு யாவரும் ஆச்சரியமடைந்தனர். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் தமது பிரசன்னத்தால் அவன் இருந்த இடத்தை நிரப்பினார். அவனுக்கு பரிகாரம் செய்கிறவராக எல்லா காயங்களையும் முற்றிலுமாக குணமாக்கி வெகு விரைவில் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக முன்னை விட அதிகமாக கர்த்தரை துதிப்பவனாக விளங்கும்படி அருள் புரிந்தார். ஒரு குடும்பத்தார் போதகரிடம் வந்து, ஐயா, எங்களுடைய வீடு இருளடைந்து போயிருக்கிறது. இரவிலே பயமும் அந்தகாரமும் திகிலும் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. பிசாசுகளின் போராட்டத்தால் சட்டி பானை உருளுகிறது, படுக்கை ஆடுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த பயத்தினாலும் வேதனையினாலும் தவிக்கிறோம் என்றார்கள். அந்த போதகர் அவர்களை பார்த்து அமைதியாக, நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதே இல்லை, துதிப்பதே இல்லை, குடும்ப ஜெபம் செய்வதே இல்லை, கர்த்தரை கம்பீரமாக பாடுகிற சத்தம் உங்களுடைய வீட்டில் எழும்புவதே இல்லை, உண்மைதானே என்று கேட்டார். அவர்கள் தலை குனிந்து உண்மை என்று ஒப்புக்கொண்டார்கள். வெளிச்சம் இல்லாததினால் இருளின் ஆதிக்கங்கள் பெருகும். துதி இல்லாத
இல்லாததினால் கவலைகளும் சோர்வுகளும் மேற்கொள்ளும். இருளை விளக்க தீபத்தை ஏற்றி வையுங்கள், சாத்தானை விளக்க கர்த்தரை துதியுங்கள் என்றார் அந்த போதகர். தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்றார் அவர். எக்காலத்திலும் துதியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் துதியுங்கள், எல்லாவற்றிலும் துதியுங்கள், எல்லாவற்றிற்காகவும் துதியுங்கள், எல்லா மனுஷருக்காகவும் துதியுங்கள். எந்த பிரச்சனையிலும் துதிக்க முடியுமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், துதிக்க முடியும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் எந்த சூழ்நிலையிலும் துதிக்க முடியும். இழப்பு நேரங்களில் துதிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். தாராளமாக துதிக்க முடியும். யோபு அப்படி துதித்தார் அல்லவா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அல்லவா? தனக்கு அருமையான லாசரு மரணம் அடைந்த போது இயேசு கிறிஸ்து தம் கண்களை வானத்திற்கு நேராய் ஏறெடுத்து, பிதாவே, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதித்தார் அல்லவா? ஆம், கர்த்தரை இழப்பின் நேரத்தில் கூட துதிக்க முடியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது எந்த சூழ்நிலையில் துதித்தார் தெரியுமா? 34ஆம் சங்கீதத்தின் முன்னுரையை வாசித்து பாருங்கள். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீதை ஒரு பக்கம் சவுல் விரட்டுகிறான், மறுபக்கம் அபிமெலேக்கு சந்தேகிக்கிறான். அந்த சூழ்நிலையிலும் தாவீதால் உற்சாகமாய் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று ஸ்தோத்தரிக்க முடிந்தது அல்லவா? பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களாக. ஜெபம். அன்பு இரட்சகரே, துதித்தல் எத்தனை இன்பமானது என்பதை நானும் உணர்ந்து என் நிலைமையிலும் அதில் ஜாக்கிரதையாயிருக்க எனக்கும் கிருபை தாரும். என் வாழ்வில் உள்ள குறைவுகளை எல்லாம் மாற்றி உமக்கு பிரியமானபடி சங்கீதக்காரன் தாவீதை போல் துதி செலுத்துவதில் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க இன்று முதல் அருள் தாரும். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் தாவீதை போல உம்மை ஸ்தோத்தரிக்கிற அனுபவத்தையும் அதன் மூலமாய் உம்முடைய பிரசன்னத்தையும் உணர இன்று முதல் எனக்கும் அருள் தாரும். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் உம்மை துதிக்கின்ற இருதயத்தை எனக்கு தந்தருளும். இன்றைக்கு உம்மை துதிக்கவும் உமது மகிமையான காரியங்களை சொல்லி உம்மை புகழவும் தீர்மானித்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வில் உள்ள குறைவுகளை எல்லாம் மாற்றி உமக்கு பிரியமானபடி சங்கீதக்காரன் தாவீதை போல் துதி செலுத்துவதில் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க இன்று முதல் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.